ஸோ ஜென்ரலாவே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம SQL ஒர்க் ஷாப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராஜெக்ட்டோட ஆ அதாவது டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம டேட்டா என்ட்ரி பண்றோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் அ டேட்டாபேஸ். ஓகே. அந்த டேட்டாபேஸ்ல நம்மளுக்குன்னு ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு ஸ்கீமா அதாவது தேர் ஆர் வேரியஸ் ஸ்கீமா நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ்ல நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்கீமா வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கீமால என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு கீழ உள்ள அந்த ஸ்கீமாக்குள்ள கீழ உள்ளது என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் நேம்லாம் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர் ஆர் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா நம்ம செக்ரிகேட் பண்ணி பிரிப்போம். லைக் ஒன் இஸ் த டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? டேபிள்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட யூசர் டேட்டா என்ட்ரி பண்ணக்கூடிய டேட்டாவ வந்து ஜஸ்ட் சேவ் பண்றதுக்காக. அதாவது உள்ள ஸ்டோர் பண்றதுக்காக. ஸோ எப்ப வேணாலும் அந்த டேட்டா வந்து நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த டேட்டாலாம் எங்க போய் சேவ் ஆயிருக்கும் அப்படின்னா, லைக் அந்த டேபிள்ல இருக்கிற செல்ஸ், அதாவது அந்த காலம்ஸ், அந்த காலம்ஸ்ல இருக்கக்கூடிய பர்ட்டிகுலர் செல்ஸ், அதாவது ரோ வைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நம்ம வந்து டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அந்த டேட்டாவ ஸ்டோர் பண்றோம். திரும்ப அத வந்து நம்ம யூசர் ஃப்ரண்ட் ஆஃப் வியூல கொண்டு வந்து காட்டணும். அதாவது வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ எண்ட் யூசர் தே ஆர் டைப்பிங் த டேட்டா, தே ஆர் ஸ்டோர்ட் இன் த டேட்டாபேஸ். Now user want to retrieve the data from the database, then show in the browser. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, DML லாங்குவேஜ் இருக்கு. டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் சொல்லுவோம். செலக்ட் ஸ்டேட்மெண்ட், இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட், அப்டேட் ஸ்டேட்மெண்ட், டிலீட் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ அந்த டேட்டாலாம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டேட்டா வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த SQL ஒர்க் ஷாப்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இத மெயின்டெயின் பண்றது மட்டும் இல்லாம, நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கேயே பண்ணிக்கிற முடியும். ஸோ டெவலப்மென்ட் பண்ணும்போது, இந்த SQL ஒர்க் ஷாப் வந்து நீங்க தெளிவா பார்ப்பீங்க. ஸோ அபெக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதாவது ஏபெக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதுல வந்து ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் அப்படின்னு ஒரு மாடியூல் ஒண்ணு கிரியேட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆப் பில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்ன்னு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்மளோட நியூ ஆப்ஜெக்ட்ஸ் அது எல்லாத்தையும் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ. ஸோ வியூ அண்ட் மாடிஃபை த ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது நம்மளோட கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ வந்து நம்மளால பார்க்க முடியும். அதே சமயத்துல ஏதாவது டேபிள்ல ஒரு நியூ காலம் ஆட் பண்றது, ஒரு புதுசா ஒரு காலத்துல வந்து வேர் கேரக்டர் வந்து இன்கிரீஸ் பண்றது, இல்ல ஒரு வேற டேட்டா டைப்புக்கு மாத்துறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், டேபிள்ஸ், வியூஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிற முடியும்? நம்மளால இங்க மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டேட்டாவ இங்க பார்க்க முடியுமான்னு கேட்டா, இங்கேயும் டேட்டாவ பார்க்க முடியும். அதுக்கு வந்து SQL கமெண்ட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கமெண்ட்ஸ யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டா வந்து டேட்டாபேஸ்ல இருந்து ரிட்ரைவ் பண்ணி இங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, SQL ஒர்க்ஷாப். ஓகே. இந்த SQL ஒர்க்ஷாப்ல இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க டேபிள், வியூ அண்ட் இண்டெக்ஸ், சீக்வென்ஸ், டைப், பேக்கேஜஸ், ப்ரொசீஜர், ஃபங்ஷன், ட்ரிகர், டேட்டாபேஸ் லிங்க், மெட்லஸ் ரிவ்யூ, சினானிம், SODA கலெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நம்மளோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி கிரியேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி கிரியேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளோட லெஃப்ட் சைட்ல இந்த ஆரோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆரோவ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இது கீழ நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஏரியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நியூவா கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் a நியூ டேபிள், here you can click the table icon. So pop-up window will open. You can enter the input like a table name and a column name, etc. And you can create your own table. Like the same for view, packages, procedure, function. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு டேபிள், சின்ன வியூஸ் இதெல்லாம் போதும். ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய ERP மாதிரியே ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, there are so many tables and views and packages, procedures எல்லாமே நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நிறைய எழுதுவோம். ஸோ நேம் குடுக்கும்போது, டேபிளோட நேம் குடுக்கும்போது,
டெஸ்ட்னு டேபிள் குடுக்காம, சாம்பிள் அப்படின்னு டேபிள் குடுக்காம, என்ன டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அதோட நேம்ல, ப்ராப்பரான நேம்ல, ப்ராப்பரான காலம் நேம்ல நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஸோ நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய டெவலப்பர்ஸ் வந்து அதோட நீங்க கிரியேட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த மெயின் பர்ப்பஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபார் லைக் யுவர் டேபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் ப்ரீவியஸா சொன்ன மாரி இந்த டேபிள்ல வந்து இந்த டிராப் டவுன கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அந்த டேபிள்ஸுக்கு கீழ இருக்கிற டேட்டாபேஸ் அதாவது டேட்டாபேஸுக்கு கீழ இருக்கிற டேபிள்ஸுக்கு கீழ இருக்கிற டேபிளோட நேம்ஸ். ஸோ டெமோ கஸ்டமர்ஸ், டெமோ ஆர்டர், டிபார்ட்மெண்ட் சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். லைக் சேம் வியூ. நம்ம என்னென்னலாம் வியூ கிரியேட் பண்ணியிருக்கோமோ, அந்த வியூஸ் எல்லாம் இங்க கீழ பார்க்க முடியும். ஸோ இது கீழ இருக்கிற இண்டெக்ஸஸ். ஸோ இதே மாதிரி தான் கீழ டைப் பேக்கேஜஸ், ஃபங்ஷன், ப்ரொசீஜர்ஸ் இது கீழ இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த டிராப் டவுன கிளிக் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த சீக்வல் ஒர்க் ஷாப்ப பத்தி நான் வந்து ப்ரீவியஸா வந்து இந்த செஷன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து யூடியூப் சேனல் வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாவே வந்து தமிழ்ல தான் இருக்கும். அதுல வந்து நீங்க இந்த செஷன் மிஸ் பண்ணவங்க வந்து இதோட கன்டினியூ செஷன் வந்து திரும்ப நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். ஸோ யாராவது பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் டெப்த்தா பார்க்கணும் அப்படின்னா, நீங்க இந்த சேனலை விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 வீடியோஸ் வந்து அது சம்மந்தப்பட்டத போட்டிருக்கேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, சீக்வல் கமெண்ட்ஸ். இந்த சீக்வல் கமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. நான் இப்ப வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராக்டிகல் செஷனுக்குள்ள போயிட்டு ஒரு டேபிள் எப்படி லைவா கிரியேட் பண்றோம், ஒரு டேட்டா எப்படி ஸ்டோர் பண்றோம், இன்சர்ட் எப்படி பண்றோம், அப்டேட் எப்படி பண்றோம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து தியரிட்டிக்கலா மட்டும் பார்த்துருவோம். ஓகேங்களா? இந்த சீக்வல் கமெண்ட்ஸ்ல யூ கேன் என்டர் த சீக்வல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் டிடிஎல் கமெண்ட்ஸ். அதாவது உங்க உங்களோட கமெண்ட் செலக்ட் கமெண்ட் இது எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதோட ரிசல்ட்டே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் கீழே பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கியூஎல் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எஸ்கியூஎல் ஒர்க் ஷாப்ல பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க எஸ்கியூஎல், ஃபில் எஸ்கியூஎல் அப்படிங்கிற மெத்தட் 2 மெத்தடையும் வந்து ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்றேன். ஒரு டேபிள்ல இருந்து ஒரு ரெக்கார்டை வந்து செலக்ட் கமெண்ட் போட்டு ரன் பண்றேன் அப்படின்னா, அந்த டேபிள ரன் பண்ணும்போது அந்த டேபிள்ல தேர் ஆர் சோ மெனி ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 நம்பர் ஆஃப் லைன்ஸ் நான் குடுக்குறேன். இது பை டிஃபால்ட்டாவே 10 நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் இருக்கும். நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி ரெக்கார்டிங் வந்து ஒரு 10 லைன் ஐட்டம் வந்து நமக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளியர் கமாண்ட்ஸ். அதாவது நீங்க டைப் பண்ணி வச்சிருக்க டேட்டா வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளியர் கமாண்ட் யூஸ் பண்ணி இங்க எழுதியிருக்கிற நம்மளோட அ டேட்டா எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ஃபைண்ட் டேபிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த டேபிள்ஸ் அத வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாரி கொரி லெவல்ல கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அத வச்சு நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட்ட ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரன் பண்றக்கூடிய கொரீஸ் எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, இங்க சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணி நம்மளால கொரிய சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ரன் அப்படிங்கிறது வந்து நீங்க அந்த உங்களோட செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ட எழுதிட்டு, கொரிய செலக்ட் பண்ணிட்டு ரன்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். ஸோ ரன் பண்ணிட்டு நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் வந்து சேவ்டு எஸ்கியூஎல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெறைய கொரீஸ்லாம் சேவ் பண்ணிருப்போம் பார்த்தீங்களா? அதாவது சேவ் மீன்ஸ் நெறைய கொரீஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து எஸ்கியூஎல் ஒர்க் ஷாப்ல இருக்கக்கூடிய
எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் டேபிள்ஸ் முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த ஃபைண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா, நீங்க டேபிள செலக்ட் பண்ணா போதும். உங்களோட ஸ்டேட்மெண்ட்ட வந்து அங்க பிரிவியூ ஆகும். அத வச்சு நீங்க கொரிய வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ரன் பண்ணி நம்மளோட டேட்டாவ பார்க்க முடியும். ஓகே. இப்ப நான் ஃபைண்ட் டேபிள கிளிக் பண்ணிட்டேன். என்னோட கொரி வந்து இங்க பேஸ்ட் ஆயிருச்சு. நான் ரன் பண்ணிட்டேன். என்னோட ஸ்டேட்மெண்ட்ட ரன் பண்ணிட்டேன். என்னோட ஸ்டேட்மெண்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, கீழ கிடைச்சிருச்சு. லைக் காலம் வைஸ் டேட்டா இங்க கிடைச்சிருச்சு. இந்த ரிசல்ட்ட நம்ம அப்படியே இங்க பார்க்கனாலும் பார்த்துக்கலாம். இல்ல டேட்டாவ வந்து எக்ஸல்ல டவுன்லோட் பண்ணனாலும் நம்மளால என்ன பண்ணிக்கலாம்? டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நம்மளோட டேபிள்ல இருக்கக்கூடிய நீங்க செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்றீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ட ரன் பண்ணும்போது, அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்ன இண்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணுது? எவ்வளோ நேரம் டைம் எடுக்குது? ஓகேங்களா? அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த எக்ஸ்பிளைன் அப்படிங்கிற டேப் கீழ வந்து நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து இண்டெக்ஸ்ன்னு காலம்ஸ் இருக்கு. அந்த டேபிள் வந்து என்னென்ன இண்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத இங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஏற்கனவே கொரியலாம் எழுதி ரன் பண்ணிட்டு சேவ் பண்றீங்க பார்த்தீங்களா? அந்த சேவ் பண்ண கொரீஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு இந்த சேவ்டு எஸ்கியூஎல் அப்படின்னு கொரி இருக்கு. ஒரு டேப் இருக்கு. அந்த டேப் கீழ போயிட்டு நீங்க எவ்வளோ டேபிள்ஸ் வந்து டேட்டா வந்து சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ, அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இங்க இருக்கும். திரும்ப இந்த டேட்டாவ நான் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இந்த டெமோ கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு டேபிள் நேம கிளிக் பண்ணாலே போதும். என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க சேவ் பண்ண ஸ்டேட்மெண்ட் வந்து உங்க எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ்ல வந்து அப்டேட் ஆயிரும். நீங்க அகைன் வந்து நீங்க ரன் பண்ணி திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் சேவ்டு எஸ்கியூஎல் அப்படிங்கிறது. ஹிஸ்டரி நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ட வந்து எப்பலாம் ரன் பண்றோமோ, அந்த ரன் பண்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த கொரீஸ் எல்லாமே இங்க வந்து ஒரு ஹிஸ்டரியில சேவ் ஆயிருக்கும். சப்போஸ் நீங்க ப்ரௌசர்ல டக்குனு குளோஸ் பண்ணிட்டாலும், நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஹிஸ்டரியில இருக்கிற அந்த உங்களோட ஸ்டேட்மெண்ட்ட வந்து நம்மளால எடுத்துக்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து நீங்க ப்ரௌசர்ல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது உங்களோட டூல்ஸ் நோட்பேட்ல வந்து உங்களோட கொரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரன் பண்ணிட்டு, சேவ் பண்ணிட்டு எப்பவுமே ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க சம்டைம்ஸ் வந்து நீங்க ப்ரௌசர ஃபுல்லா குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க கொரீஸ்ல வந்து சேவ் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரௌசர குளோஸ் பண்ணிட்டா நீங்க எழுதி வச்ச கொரி எல்லாமே வந்து யூ ஹேவ் டூ லாஸ்ட். ஓகேங்களா? திரும்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்மளோட கொரீஸ் எல்லாத்தையும் நம்ம எழுத வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்த வந்து அவாய்ட் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எப்பயுமே உங்க கொரி எழுதும்போது உங்களோட நோட்பேட் ஆர் நோட்பேட் பிளஸ் பிளஸ் இந்த மாரி டூல்ஸ்லாம் இருக்கு. அந்த டூல்ஸ் எல்லாம் எழுதிக்கங்க. எழுதிட்டு எப்பவுமே வந்து கொரீஸ் வந்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ ஆல்வேஸ் மஸ்ட் சேவ் த கொரி. ஸோ ஐடில நீங்க ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து டேட்டா தான் இங்க ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நம்ம எழுதக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸு, டேட்டா இது எல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 நாள் 2 நாள் ஃபுல்லா உட்காந்து நம்மளோட என்ன பண்ணுவோம்? காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதுவோம். எழுதிட்டு நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சேவ் பண்ண மறந்துருவாங்க. சேவ் பண்ண மறந்துட்டு ப்ரௌசர குளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க 1 டே ஃபுல்லா எழுதுன ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டா போயிரும். ஓகேங்களா? திரும்ப மறுபடியும் உட்காந்து எழுதணும். ஸோ அப்ப எப்போ ஒர்க் பண்ணாலும் ஒரு பேக்கப் அப்படிங்கிறத எடுத்து வைக்கணும். பேக்கப் எடுத்து வச்சுட்டு எப்பவுமே நியூ ஆப்ஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணணும். ஸோ உங்க கொரிய வந்து கன்டினியூஸா எவ்ரி ஒரு 1 மினிட், 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவ உங்களோட கொரீஸ் வந்து சேவ் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்ன நம்ம சொல்லுவோம், ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். இது ப்ரௌசர் லெவல்ல இருக்கக்கூடியது. ஸோ எப்பவுமே நோட்பேட்ல வந்து நீங்க கொரி எழுதிட்டு, அந்த கொரிய காப்பி பண்ணி கொண்டு வந்து SQL கமாண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணிட்டு, உங்க கொரிய வந்து எக்ஸிக்யூட் பண்ணி, நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க ரெக்கார்ட்ஸ வந்து பார்த்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் மெத்தட். ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஸோ அதுல சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ரன் பட்டனுக்கு கீழ, ஸோ உங்களோட தீம், இந்த ப்ரௌசர் பேக்கிரவுண்ட் கலர் இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து லைட் கலர் வேணுமா? இல்ல டார்க் கலர் வேணுமா? இல்ல ஹை கான்ட்ராஸ்ட் கலர் வேணுமா? ஸோ இதுல சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ரூலர் வேணுமா? சஜஷன் வேணுமா? இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சேவ் எஸ்கியூஎல் அப்படின்னு கிளிக் பண்றோம் பார்த்தீங்களா? இந்த சேவ் எஸ்கியூஎல்ல கிளிக் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து உங்களோட நீங்க எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்கியூஎல் கமாண்டோட நேமு, ஸோ அது என்ன டிஸ்கிரிப்ஷன், என்ன அந்த கொரி ஃபங்ஷன் பர்ப்பஸ்க்காக அந்த கொரி எழுதுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்,
அங்க உங்க டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்வல் ஸ்கிரிப்ட் ஓகேங்களா? இந்த சீக்வல் ஸ்கிரிப்ட்ல உங்களோட இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாரி தான். உங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கலாம். உங்களோட ரிசல்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? உங்க எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ்ல கிரியேட் பண்ணிட்டு, அங்க இருந்து உங்களோட ஒரு புது ஆப் கிரியேட் பண்ணாலும் இங்க கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எப்படின்னு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. நீங்க சேவ் பண்ண எஸ்கியூஎல்ஸ் எல்லாமே வந்து இங்க ப்ராப்பரா வந்து சேவ் ஆயிட்டே வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க கொரிய ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், அது மூலமா கிரியேட் ஆப் கூட கொடுக்கலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் நியூ எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி சேவ் பண்றதுக்காக உள்ள ஆப்ஷன்ஸ். ஸோ ஏற்கனவே நீங்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட்ஸையும் உள்ள அப்லோட் பண்ணிக்கலாம். குயிக் சீக்வல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து ஒரு ஒரு பெரிய ஆப்ஷன்னே சொல்லலாம். இது வந்து நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க டேபிள கிரியேட் பண்ணா, சப்சிக்வென்ட்டா அந்த காலம்ஸ் கிரியேட் பண்ணாலே அதுக்கு உண்டான டேபிள் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கிரியேட் ஆகும். இந்த மெத்தட் எப்படின்னு சொல்றேன். ஸோ இதுதான் வந்து இந்த குயிக் சீக்வல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில ஆல்ரெடி ஏற்கனவே சில சாம்பிள்ஸ்லாம் இருக்கு. அத லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து லோட் ஆப்ஷன யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு டயலாக் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில டிபார்ட்மெண்ட்ஸு, கஸ்டமர்ஸு அந்த மாரி ஆர்டர்ஸ் இந்த மாரி நெறைய சாம்பிள்ஸ்லாம் இருக்கு. அத நீங்க லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதோட காலம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இங்க கிடைக்கும். இத பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உங்க டேபிள்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு, ரிவ்யூ பண்ணிட்டு, ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க டேபிள்ஸ்லாம் கிரியேட் ஆகும். டேபிள் கிரியேட் பண்ணத வச்சு, நீங்க வந்து நம்மள என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதா இருந்தா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யுட்டிலிட்டீஸ். ஸோ இதுக்குள்ள நெறைய ஆ SQL கமாண்ட்ஸ் இருக்கு. அந்த SQL கமாண்ட்ஸ்க்குள்ள நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? டேட்டா வொர்க்ஷாப்பு, கொரி பில்டர், அப்புறம் வந்து அ குயிக் SQL, ஜெனரேட்டிங் டிடிஎல், அப்புறம் வந்து சாம்பிள் டேட்டா செட்டு, பின்ன யூசர் இன்டர்ஃபேஸ் ரிசல்ட் இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இத பத்திலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணா இதெல்லாம் பெரிய பெரிய டாபிக்ஸ். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு செஷன் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ நான் இப்ப வந்து ஜென்ரலா மட்டும் சொல்றேன். ஸோ ரெஸ்ட் ஃபுல் சர்வீஸ் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ இந்த ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ வந்து நம்ம ஆரக்கிள் ஸ்கீமால ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ ஏபெக்ஸ் வந்து இந்த ஆரக்கிள் டேட்டாலருந்து நம்ம டேட்டா வந்து ரெட்ரீவ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். வேற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதாவது வந்து வேற ஒரு சர்வர்ல வந்து ஒரு ஜாவாவோட ப்ரோகிராமோ, இல்ல ஒரு PHPயோட ப்ரோகிராமோ, இல்ல ஒரு டாட் ப்ரோகிராமோ ரன் பண்ணிட்டு இருக்கு. அந்த யூசர் இன்டர்ஃபேஸுக்கு இந்த டேபிள்ல இருந்து ரெக்கார்ட எடுக்கணும் அப்டின்னா, அதாவது 1 டிபி டூ அனதர் டேட்டாபேஸ் அதாவது அனதர் சர்வருக்கு வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அ ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ்னா என்ன? ஆரக்கிள் ORDS அப்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ஆரக்கிள் ரெஸ்ட் டேட்டா சர்வீசஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்வீஸ யூஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரு வெப் சர்வீசஸ் URL மூலமா கால் பண்ணிட்டு நம்மளோட டேட்டாவ இந்த டேபிள்ல இருந்து அந்த டேபிளுக்கு வந்து டேட்டா வந்து கெட் பண்ணி எடுத்துக்க முடியும். லைக் அந்த ஸ்கீமால இருந்து இந்த ஸ்கீமாவுக்கு வந்து டேட்டாவ அப்டேட் பண்ணிக்கிற முடியும். அதாவது கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட், புட் மெத்தட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மெத்தட்ஸ் மூலமா நம்மளோட டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து ரெஸ்ட்ஃபுல் சர்வீசஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த சர்வீசஸும் இந்த ஏபெக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் ஏதாவது தியரிட்டிக்கலா சொல்லிட்டு இருந்தேன். இதுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருந்தா நீங்க கேட்கலாம். இல்ல அப்படின்னா எண்ட் ஆஃப் த செஷன்ல உங்களுக்கான கொரீஸ் எல்லாத்தையும் உங்களோட கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணி வைங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ எனி கொரீஸ் மை ஒன் ஆஃப் த vlog இதுல வந்து நான் வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து நான் vlog-ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது அபெக்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது சில டவுட்ஸ்லாம் வரும். அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு, அந்த சொல்யூஷன்ஸ்லாம் வந்து ஒரு vlog-ஆ கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுல அபெக்ஸ் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஆ HTML இஷ்யூஸ், PLSQL, CSS அண்ட் jQuery அப்புறம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தப்பட்ட லேர்னிங் எல்லா எல்லா டவுட்ஸும் சப்போஸ் நான் ஹேண்டில் பண்ண முடியாம ஏதாவது டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, அதுக்கான சொல்யூஷன்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு,
அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பிளாக கிளியர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எப்போ நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னாலும் இந்த சைட்ட விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். கூகுள்ல போயிட்டு பார்த்திபன் 037 .wordpress.com போட்டீங்க அப்படின்னா, இந்த சைட் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இது போக நெறைய பிளாக்ஸ் வந்து நான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். பிளாக்ஸோட லிங்க்ஸ வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் அப்டேட் பண்றேன். ஸோ நீங்க வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பிளாக்ஸ வந்து நீங்க ரீட் பண்ணிக்கலாம். So this is my our company website. Okay, prasadtechnologies.com. Prasad Technologies is a neutral IT solution provider for freight forwarding and logistics industry. நாங்க லாஸ்ட் ஒரு 13 இயர்ஸா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ERP டெவலப்மெண்ட்ல இருக்கோம். எங்களோட பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா கோல்டு அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இது ஃபுல்லா வந்து ஃப்ரைட் ஃபார்வர்டிங், அதாவது எக்ஸ்போர்ட், இம்போர்ட் அந்த கண்டெய்னர்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த ஏபெக்ஸ் மெத்தட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளால மினிமம் லெவல் தான் பண்ண முடியும் அப்படின்னா, நாங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பண்ணியிருக்கோம். ஸோ அபெக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து நாங்க இந்த சிஸ்டம்ல வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பெனியோட வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணிட்டு அதில இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ பத்தி நாலேட்ஜ் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கங்க. This is for oracleapex.com. So everybody you can create your own account with our multiple account. நீங்க உங்க Gmail வச்சு இதுல எவ்வளவு ஒர்க் ஸ்பேஸ்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். எவ்வளவு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்னாலும் நீங்க அதில ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ. ஸோ எப்பவுமே வந்து ஃப்ரீ அப்படிங்கிறத விட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் என்வரான்மெண்ட் கொடுத்து நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து வேற எதுலையுமே கிடையாது. ஸோ ஏபெக்ஸ் டீம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பீப்புள் யூ ஆர் என்ஜாய் தட் இந்த அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ எனக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அரௌண்ட் ஒரு 20, 30 பிளஸ் ஒர்க் என்வரான்மெண்ட் வச்சிருக்கேன். ஓகேங்களா? நிறைய அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் இதில் ஓப்பன் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்கீமா கிரியேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ டு யூடியூப் சேனல். ஓகேங்களா? அரௌண்ட் 41 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கியூஎல், PLSQL, அபெக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சீக்வல் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கோ ஃபார் oracleapex.com. ஸோ இப்போ ஏபெக்ஸ்குள்ளே நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிட்டு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஆப் பில்டர், இதில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதெல்லாம் இந்த சீக்வல் ஒர்க்ஷாப் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஏரியா பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ இந்த ஏரியா பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து டைம் கம்மியா தான் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன் வந்து ரெக்கார்டிங் செஷன் தான். அந்த செஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு இதே சேனல்ல வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் அந்த வீடியோ வந்து திரும்பவும் நீங்க வந்து என்ன பண்ணி பார்த்துக்கலாம், ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த SQL ஒர்க்ஷாப்பை கிளிக் பண்றேன். இந்த டேபை கிளிக் பண்றேன். ஹியர் யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் அண்ட் SQL கமாண்ட்ஸ், SQL ஸ்கிரிப்ட் அண்ட் யூட்டிலிட்டிஸ் அண்ட் ரெஸ்ட்ஃபுல் டேட்டா சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ரீசென்ட்லி கிரியேட்டட் டேபிள்ஸ் இதோட லிஸ்ட் எல்லாத்தையும் இங்க பார்க்க முடியும். ரீசெண்டா என்னென்ன SQL கமாண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத இங்க பார்க்க முடியும். அப்புறம் வந்து SQL ஸ்கிரிப்ட் ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதையும் இங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆரக்கிள் டேட்டா பேஸ்க்குள்ள இருக்கிற ஒரு ஸ்கீமா. ஓகேங்களா? இந்த ஸ்கீமாங்கிறது ஒவ்வொரு ஒர்க் ஸ்பேஸுக்கும் ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு ஸ்கீமா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஸ்கீமா வந்து உங்க என்ன ஒர்க் ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஒர்க் ஸ்பேஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்கீமா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் என்வரான்மெண்ட்ல ஒரு யூசருக்கு ஒரு ஜிமெயிலுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்கு உண்டான ஸ்கீமா மட்டும் தான் இங்கே அவைலபிலிட்டியாக இருக்கும் பார்க்க முடியும். ஸோ இதே சேம் இமெயில் ஐடி வச்சு நீங்கள் வேற ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என் நம்பர் ஆஃப் ஸ்கீமா வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரௌசர். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து அந்த ஸ்லைடில் நம்ம ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தேன். ஹியர் டேபிள்ஸ், வியூஸ், இண்டெக்ஸ், சீக்வன்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ இது இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எக்ஸிஸ்டிங்கா கிரியேட் பண்ண டேபிள்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ண முடியும், இங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது போக இங்க வியூஸ் இருக்கு, இண்டெக்ஸ் இருக்கு,
ஓகேங்களா? ஸோ நம்ம டேபிள் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத முதல்ல நீ பார்த்துக்கங்க. நம்மளோட ரெக்கார்ட வந்து சேவ் பண்றதுக்கு இந்த ஒவ்வொரு டேபிளும் ஓகேங்களா? அதாவது ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷன், எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன், காலேஜோட இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுக்கு தான் வந்து நம்ம டேபிள் அப்படிங்கிற ஒரு ஏரியா கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ். அந்த வியூஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வியூஸ் எப்படிங்கிறது என்னன்னா, இந்த டேபிள வந்து நம்ம வியூவா கன்சிடர் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நம்ம கிரியேட் பண்ணும்போது, எப்பவுமே வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணும்போது, நம்ம டேபிள்ல இருந்து ரெக்கார்ட் எடுக்காம, வியூஸ்ல இருந்து ரெக்கார்டா எடுக்கும்போது, நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் ரன்னிங் டைம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, டேபிள்ல வந்து எவ்ரி டைம் ரீட் அண்ட் ரைட் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது டேட்டா இன்சர்ட் பண்ணுவாங்க, டேட்டா ரிட்ரீவ் பண்ணுவாங்க, டேட்டா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டயத்துல நீங்க ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அந்த ரீட் அண்ட் ரைட் டயத்துலயும் கன்சிடர் பண்ணி உங்களோட டேட்டா வந்து ஃபெட்ச் பண்ணி கொண்டு வரதுக்கு டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வியூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம இது பண்ணி வச்சுக்குவோம். கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம். உங்க டேபிள்ஸ் எல்லாத்தையும். டிஃபரெண்ட் காம்பினேஷன், டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் பேஸ்ல வந்து அந்த வியூஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அப்போ நம்ம ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும்போது, அந்த வியூஸ் கிரியேட் பண்ணி நம்ம ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணும்போது, ஸோ டேட்டா வில் கம் ஃபாஸ்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்ஷன்ஸ். ஸோ ஃபங்ஷன் ரிட்டர்ன் எ சிங்கிள் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒரு இன்புட் குடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு அவுட்புட்ட வந்து ஃபங்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடிய குடுத்துட்டு, இது நேம் வேணும் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயியோட ஐடி இருக்கு. அந்த எம்ப்ளாயியோட ஐடிய குடுத்து, இல்ல எம்ப்ளாயியோட கோட குடுத்தோம் அப்படின்னா, எம்ப்ளாயியோட நேமு, ஓகேங்களா? அவங்களோட டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஃபங்ஷன் இருக்கு. எம்ப்ளாயியோட கோட குடுத்தோம் அப்படின்னா, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன அ வேலைகள் பண்றதுக்கு, ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து செலக்ட் செக்மெண்ட் எழுத முடியாது அப்படிங்கிறதுக்காக, சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபங்ஷன்ஸ வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிருவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபங்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ள ஒவ்வொரு டைம் வந்து நம்ம தேவைப்படுற இடங்கள்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு சப் புரோகிராம்ன்ட்டே சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு ஸ்க்ரீன்ல ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு 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 ஆக்ஷன் நடக்கும். ஒரு பட்டன கிளிக் பண்ணா ஒரு ப்ராசஸ் நடக்கணும். ஒரு டேட்டா வந்து ஒரு ஜெனரேட் பண்ணணும், பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணி சில கால்குலேஷன்லாம் ஒர்க் பண்ணிட்டு, வேற ஒரு டேட்டால வேற ஒரு ரிப்போர்ட்ல நம்ம ஓப்பன் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்க்கு போவோம். ஓகேங்களா? அந்த இந்த இந்த பேக்கேஜஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர், இந்த ஃபங்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இது 2யும் வந்து தனித்தனியா நம்ம கிரியேட் பண்ணிட்டா நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கிரியேட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஃபங்ஷன், ப்ரொசீஜர் 2யும் கம்பைன் பண்ணி இந்த பேக்கேஜ்க்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், இத கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேக்கேஜ்க்குள்ள உங்களோட ஃபங்ஷன்ஸ், ப்ரொசீஜர் எல்லாத்தையும் வந்து நம்ம இதுல சேவ் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? சரி. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு டேபிள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்கு. ஆர் ஸ்டூடண்ட்ன்னு ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு காலேஜ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெறைய ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு 60 பேர்னாலும், ஒரு ஒரு 10 ஆர் 12 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 4 இயர்ஸ் இருக்கு. அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பிளஸ் பீப்பிள்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களோட டேட்டாலாம் வந்து நம்ம உள்ள ஸ்டோர் பண்றோம். டே பை டே அவங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் சேவ் பண்றோம். ஒரு டேபிள்ல நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதாவது மில்லியன், பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ப்ரீவியஸா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர், ஓகேங்களா? இவங்களோட டேட்டா, இல்ல இதுக்கு முன்னாடி முடிச்சு போனவங்களோட டேட்டா, அதுக்கு முன்னாடி காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து, இப்போ டில் டேட் வரைக்கும் நம்மளோட எல்லா ஸ்டூடண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? அப்போ ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஸ்டூடண்ட் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு டேட்டா தேவைப்படுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் கிரியேட்டிங் த டேட்டாபேஸ், ஓகேங்களா? டேபிள் ஆப்ஜெக்ட்ஸ், இஃப் யூ ஆர் கெட்டிங் த டேட்டா, இட் வில் டேக் மோர் டைம். ஓகேங்களா? ஸோ இதுவே நம்ம இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு காலம் இருக்கு. அதாவது ஸ்டூடெண்டோட ஐடி, ஸ்டூடெண்டோட நேம், ஸ்டூடெண்டோட கோடு, இந்த மாதிரி ஸ்டூடெண்டோட ஃபோன் நம்பர், இந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் வந்து நம்ம இண்டெக்ஸிங் மூலமா நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா,
ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் நம்ம குடுக்கும்போது குடுத்து நம்ம ரிப்போர்ட்ட ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னா, இட் வில் கம் ஃபாஸ்டர். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் பேசிக்காவே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட செக் பண்ணணும். செகண்ட் ரெக்கார்ட செக் பண்ணணும். தேர்ட் ரெக்கார்ட செக் பண்ணணும். ஸோ சிஸ்டமில் ஜெனரலாவே எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1,00,000 ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னா, சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு, செகண்ட் ரெக்கார்ட், தேர்ட் ரெக்கார்ட் இந்த மாரி ஒவ்வொரு ரெக்கார்டையும் தேடி, தேடி, தேடி கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ரெட்ரைவ் பண்ணி குடுக்கும். பட் இண்டெக்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ரெக்கார்ட செக் பண்ணணும். அந்த ஏங்கிற சீரிஸ்ல செக் பண்ணணும். ஏங்கிற சீரிஸ விட்டுட்டு, அடுத்து 2வது கேரக்டர செக் பண்ணணும். அடுத்து 3வது கேரக்டர செக் பண்ணணும். இந்த மாரியே செக் பண்ணும்போது 1,00,000 கேரக்டர்ல இப்ப ஏங்கிற செக்ஷன் வந்து ஒரு 10,000 கேரக்டர் தான் இருக்கும். அதாவது 10,000 ரோஸ் இருக்கும். அப்ப அப்ப அந்த 90,000 ரோஸ் வந்து ஒமிட் பண்ணிரும். ஓகேங்களா? இப்ப 10,000 ரோஸ் இருக்கு அப்படின்னா, அந்த 10,000 ரோஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுல 2வது கேரக்டர் பி அப்படின்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பி அப்படிங்கிற கேரக்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு 5,000 ரெக்கார்ட்ஸ் மட்டும் இருக்கும். அப்படின்னா, அந்த 10,000ல இருந்து ஒரு 5,000 ஒமிட் பண்ணிரும். அப்ப ரெக்கார்ட் ப்ராசஸ் பண்ணும்போது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஒன்லி 5,000 ரெக்கார்ட் பண்ணும். அடுத்து தேர்ட் கேரக்டர் போடும்போது ஒரு 200 கேரக்டர் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த 200 மட்டும் தான் வச்சுக்கிறோம். மத்த டேட்டா எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிடுறோம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 1,00,000 ரெக்கார்ட்ல இருந்து இப்ப 200 ரெக்கார்ட் மட்டும் தான் நம்ம பெட்ச் பண்ணுது. அதாவது நீங்க குடுக்குற டேட்டாவ பொறுத்து. ஃபர்ஸ்ட் ஏ, பி, சி அப்படின்னு குடுத்துட்டீங்க. டைப் பண்றீங்க. அந்த 3 கேரக்டர் மட்டும் வச்சுட்டு ரெக்கார்ட மட்டும் குயிக்கா ஃபெட்ச் பண்ணி கொண்டு வரும் நம்மளோட டேட்டாபேஸ்ல இருந்து. ஸோ அதுக்கு என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க செர்ச் பண்ணக்கூடிய காலம்க்கு ஒரு இண்டெக்ஸிங் கிரியேட் பண்ணிறணும். அப்படி கிரியேட் பண்ணா தான் அந்த ரெக்கார்ட வந்து அது வேகமான வேகமா நம்மளுக்கு வந்து டேட்டாபேஸ்ல இருந்து ரெட்ரைவ் பண்ணி நம்மளுக்கு வந்து குடுக்கும். ஓகேங்களா? இது ஒண்ணு. ஸோ இது சீக்வென்ஸ். சீக்வென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ரெக்கார்ட் வந்து ஒரு டேபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே போறோம் பார்த்தீங்களா? இந்த ஸ்டோர் பண்ணிட்டே போறதுக்கு ஒவ்வொரு ரெக்கார்டும் ஒரு யூனிக்கான ஒரு ஐடிய வச்சு தான் நம்ம உள்ள ஸ்டோர் பண்ணணும். அப்பதான் நம்ம கெட் பண்ணும்போது, அதாவது வேல்யூ ஒரு ஐடி குடுத்து நம்ம எடுக்கும்போது, இல்ல ஒரு எடிட்ன்னு கிளிக் பண்ணும்போது, எப்பயுமே வந்து ஒரு பிரைமரி கீ வச்சு தான் நம்ம உள்ள ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பிரைமரி கீ ஐடி வந்து ஆல்வேஸ் யூனிக்கா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த சீக்வென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொரு டேட்டாவ நீங்க உள்ள சேவ் பண்ணும்போது, ஒரு யூனிக் ஐடி ஜெனரேட் பண்ணும். அந்த யூனிக் ஐடிய ஜெனரேட் பண்ணக்கூடிய வேலைய தான் இந்த சீக்வென்ஸ் வந்து நம்மளுக்கு பண்ணி குடுக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த சீக்வென்ஸ்ல இங்க பாருங்க, ஒவ்வொரு ஐடி ஜெனரேட் பண்ணுது. டிபார்ட்மெண்ட் ஐடி வரிசையா ஜெனரேட் பண்றதுக்கு, எம்ப்ளாயியோட ஐடி ஜெனரேட் பண்றதுக்கு, கஸ்டமரோட ஐடி ஜெனரேட் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து நம்ம சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு ரெக்கார்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்த ரெக்கார்டு வந்து எப்பவுமே வந்து சிஸ்டம்ல வந்து யூனிக்கா தான் வரும். இது வந்து இந்த டூப்ளிகேட் வேல்யூங்கிறது வந்து இந்த சீக்வென்ஸ்ல வரவே வராது. ஓகேங்களா? இது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிகர். இந்த ட்ரிகர்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த டேபிளுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான் இந்த ட்ரிகர். இந்த ட்ரிகர்லயே பாத்தீங்கன்னா 6 டைப் ஆஃப் ட்ரிகர்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதாவது வந்து பிஃபோர் இன்சர்ட், ஆஃப்டர் இன்சர்ட், பிஃபோர் அப்டேட், ஆஃப்டர் அப்டேட், பிஃபோர் டெலீட், ஆஃப்டர் டெலீட். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம ட்ரிகர்ஸ பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ட்ரிகர்ஸ பத்தின ஒரு செஷன் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ட்ரிகர் பத்தி ஒரு இங்க பாருங்க. இதுல ட்ரிகர்ஸ் இன் PLSQL அப்படின்னே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு டேபிள்ல எவ்வளவு ட்ரிகர்ஸ்லாம் வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுக்கான ஒரு தனி வீடியோவே இருக்கு. நீங்க இதை ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்ப இந்த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ட பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்ப இதுல நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. ஸோ எந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஸ்டூடண்ட் அப்படின்னா ஒரு ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? முன்னாடி டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், SQL கமெண்ட்ஸ்ல போயிட்டு கிரியேட் டேபிள், டேபிள் நேமு, காலம் நேமு இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்து சின்டாக்ஸ் எரர்லாம் அது என்னன்னே தெரியாம நிறைய பேர் நம்ம முடிச்சுட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நானும் காலேஜ்ல அந்த மாதிரி தான். நிறைய எழுதிட்டே இருப்போம். அவுட்புட் வரவே வராது. சம்திங் ஒரு எரர் வரும். அது என்ன எரர்ன்னு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிஃபோரா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது கிரியேட் டேபிள், ஓகேங்களா? டேபிள் ஸ்டூடண்ட், ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஸ்டூடெண்ட் நேம், ஐடி, ஸ்டூடெண்டோட ஐடி, ஓகேங்களா? SID நம்புகிறோம், நம்பர், ஓகேங்களா? அடுத்தது ஸ்டூடெண்டோட நேம், S__ நேம், வேர்க்கர் 2,
இந்த மாதிரி சில டைப் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் டைப் பண்றதெல்லாம் மிஸ்டேக்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா? இதெல்லாம் அவாய்ட் பண்றது தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப டேபிள் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டேபிள் கிரியேட் ஆகுது. இந்த வேர் கேர் 2 பதிலா நீங்க வேற ஏதாவது ஒரு கேரக்டர் போட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டேபிள் வந்து என்ன ஆகாது? கிரியேட் ஆகாது. டெஃபினெட்லி கெட்டிங் அன் எரர். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைப் வந்துச்சு அப்படின்னா, டேபிள் கிரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து எரர் கிரியேட் ஆகும். மிஸ்ஸிங் ரைட் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி எரர்லாம் வருது. இது என்னன்னே நம்மளால கண்டுபிடிக்கிறது. ஸோ எரர தெளிவா படிச்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன் டிராப் பண்றேன். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்ல டேபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இங்க போயிட்டு நீங்க இந்த டேபிள் நேம் வந்து குடுத்துக்கலாம். ஓகேங்களா? என்ன குடுக்குறோம் அப்படின்னா, ஸ்டூடண்ட் ஸ்டூடண்ட் டீடைல் குடுக்குறோம். இல்ல ஸ்டூடண்ட் மாஸ்டர் அப்படின்னா குடுக்குறோம். இது வந்து நம்ம இந்த டேபிள் வந்து என்ன பர்ப்பஸ்க்காக அப்படிங்கிறத நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபௌட் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட் காலம் அப்படின்னு ஒரு காலம் ஓகேங்களா? இதுல கிளிக் பண்றேன். டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த செல் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பிஃபோரா வரும்போது இந்த இதில் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகுது. இந்த டபுள் கிளிக் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணா ஓப்பன் ஆயிரும். இது வந்து ஸ்டூடெண்டோட ஐடி நம்பர்ல இருக்கணும். இங்க பாருங்க. இது நாட் காலமா இருக்கணும். பிரைமரி கீயா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து ஸ்டூடெண்டோட நேம் ஓகேங்களா? ஸ்டூடெண்டோட நேம். ஸோ நேம் எப்போ வாங்குவோம் அப்படின்னா எப்பவுமே வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு. டேட்டா டைப் அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா என்ன மாதிரி டைப்ல இருக்கு அப்படிங்கிறது. நீங்க நம்பரா கொடுக்குறீங்களா? இல்ல கேரக்டரா கொடுக்குறீங்களா? இல்ல டேட்டா கொடுக்குறீங்களா? இல்ல டைம் ஸ்டாம்ப் அப்படின்னா வந்து டேட்டு, டைம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணது. ஓகேங்களா? இது வந்து சீலாபா கொடுக்குறீங்களா? சீலாப்ங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் ஓகேங்களா? நிறைய டேட்டா வந்து உள்ள கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீலாப்ங்கிறது வந்து நீங்க இந்த ஒரு இமேஜஸ் எல்லாம் அப்லோட் பண்றோம். இமேஜஸ், வீடியோ, ஒரு MP3 ஃபைல் இந்த மாதிரிலாம் உள்ள சேவ் பண்ணணும் அப்படின்னா, அப்ப என்ன பண்ணுவோம், இந்த வீலாப் அப்படிங்கிற காலம் யூஸ் பண்ணுவோம். கேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம டேபிள்ல மோஸ்ட்லி யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, நம்பர், வேர்க்கர், டேட்டு, டைம் ஸ்டாம்ப், சீலாபு, வீலாபு. ஸோ இதுதான் ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்றது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த டைரக்டரிக்குள்ள இருக்கு. இதெல்லாம் வந்து தேவைப்படுற இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப ஸ்டூடெண்டோட நேம் எப்படின்னா, எப்பவுமே அந்த வேர்க்கர் 2 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸா பார்த்தீங்க அப்படின்னா, வேர்க்கர் அப்படிங்கிறத வந்திருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து கேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த கேருக்கும் வேர்க்காருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேர் அப்படின்னா 100 கேரக்டர் நம்ம ரிசர்வ் பண்றோம் அப்படின்னா, டேபிள்ல ஸ்டோர் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஒரு கேரக்டருக்கு ஒரு பைட்டுன்னு எடுத்துக்கிட்டு 100 பைட்டை வந்து எப்பவுமே ஸ்டோர் பண்ணிட்டே வரும். ஸோ அப்பொழுது வால்யூம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டேட்டா பேஸோட அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ இதை அவாய்ட் பண்றது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ வேர்க்கார் 2 அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தட்ல வந்து நீங்க 100 கேரக்டர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் வந்து 10 கேரக்டர் தான் நீங்க டேட்டா வந்து உள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிஸ்டம் வில் கன்சிடர் இந்த 10 கேரக்டருக்கு மட்டும் தான் உங்களோட சைஸ் வந்து கன்சிடர் பண்ணும். மத்ததெல்லாம் அதை கன்சிடர் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்டோட டேபிள் கிரியேட் பண்ணும்போது சில காலம்லாம் வந்து முக்கியமான காலம்ஸா இருக்கும். அதாவது இந்த காலத்துல வந்து டேட்டா என்ட்ரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கும். ஓகேங்களா? அந்த காலத்துல நம்ம என்ன டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, நாட் நல் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்டூடெண்டோட நேம் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் நேமாவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஒரு டிபார்ட்மெண்ட் மாஸ்டர்ல இருந்து நம்ம ரெக்கார்டா கொண்டு வந்துக்கலாம். இவனை வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதாவது ஸ்டூடெண்டோட டிபிடி ஐடின்னு வச்சுக்கிறேன். இது நம்பர்னு வச்சுக்கிறேன். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து வேற ஒரு டேபிள் வேற ஒரு இடத்துல வேற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டா நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் ஒன் டைம் ஆக்டிவிட்டி. ஒரு காலேஜ்னு எடுத்துட்டா ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து எப்பவுமே ஃபிக்ஸடா இருக்கும். அதனால வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து செப்பரேட் வி கேன் மெயின்டைன் தி செப்பரேட் மாஸ்டர். ஓகே. ஸோ டிபார்ட்மெண்ட் வச்சிட்டோம். அடுத்து ஸ்டூடெண்டோட அட்ரஸ். ஸோ எப்பவுமே வந்து உங்களோட நீங்க காலம் கொடுக்கும்போது எப்பவுமே வந்து இந்த அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்க ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு அட்ரஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அட்ரஸ் வேர்க்கேர் 2
ஸோ அட்ரஸ் எப்பவுமே வந்து ஒரு 200 கேரக்டர் இல்ல 300 கேரக்டர் வைக்கலாம். அதுக்கு மேல பெரிய அட்ரஸ் வைக்க வாய்ப்பு இல்ல. ஸோ ஸ்டூடெண்டோட அட்ரஸ் நீங்க குடுக்கனாலும் குடுக்கலாம், குடுக்காம இருக்கனாலும் வேண்டாம். விட்டுருங்க. ஓகேங்களா? இப்ப ஃபோன் நம்பர் பேக் டூ இப்ப ஃபோன் நம்பர்ல பார்த்தீங்க அப்படின்னா, இதுல எப்பவுமே ஃபோன் நம்பர் வந்து நம்பர் தானே. நீங்க வந்து எதுக்கு வேர் கேர் டூ குடுக்குறீங்க? அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சில பேர் நம்பர் வந்து கம்ப்ளீட்டா நம்பர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, என்ன நம்பர் யூஸ் பண்ணா +91 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு கோடு இருக்கும். ஓகேங்களா? அ இப்ப யுஎஸ்லாம் போனா +1 அப்படின்னு இருக்கும். அ இப்ப இப்ப சிங்கப்பூர், மலேசியா போயிட்டோம் அப்படின்னா அ 004 அந்த மாரிலாம் சில கேரக்டர்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? அந்த டயல் கோட். அந்த டயல் கோடோட சேவ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வேர் கேர் டூ தான் நமக்கு ஓகேங்களா? ஸோ நம்பர் குடுத்துட்டு நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ பேக் பேக் டூ குடுத்து நம்ம கேரக்டர் வந்து எப்பவுமே வந்து வேர்ல்டு வைடா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 13 ஆர் 14 கேரக்டருக்குள்ள தான் நம்ம மொபைல் நம்பரே இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், மேக்ஸிமம் ஒரு 15 கேரக்டர் அந்த மாரி குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேல இந்த ஃபோன் நம்பர்ல வந்து நம்ம குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோட இமெயில். இமெயில் வந்து வேற யாரெல்லாம் குடுக்குறோம். ஓகேங்களா? ஒரு 100 கேரக்டருக்கு மேல ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து எப்பவுமே இருக்க முடியாது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து நீங்க 50 குடுக்குறதே போதுமானது. ஓகேங்களா? அதுக்கு மேல இருக்காது. ஓகே. வேற அவங்களோட மத்த டீட்டெயில்ஸ் ஏதாவது தென் பிளாக் கேரக்டர் இது வந்து ஒரு 10 கேரக்டருக்கு மேல இருக்க முடியாது. மேல் ஆர் ஃபீமேல். ஃபாதர் நேம், பிளாக் கேரக்டர் ஓகேங்களா? ஸோ இந்த மாரி சில இன்ஃபர்மேஷன் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப ஃபில் பண்ணியாச்சு. இப்ப நம்ம டேபிள் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? அது எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. இங்க கிரியேட் டேபிள் அப்படிங்கிற ஒரு ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டேபிள கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப அதுக்கு முன்னாடி இந்த பிரிவியூ எஸ்கியூஎல் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த பிரிவியூ எஸ்கியூஎல்ல நீங்க ஏற்கனவே இந்த லாஸ்ட் பிரிவியூ எஸ்கியூஎல் குடுத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த டேபிள் கிரியேட் பண்ற ஸ்ட்ரக்சர் இங்க கிடைச்சிருச்சு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டோட மாஸ்டர், ஐடி கிடைச்சிருச்சு, நேமு எல்லாமே இங்க கிடைச்சிருச்சா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாம கிரியேட் டேபிள் குடுக்க வேண்டியது. இப்ப பாருங்க, நம்மளுக்கு டேபிள் கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? இப்ப இந்த டேபிள் கிரியேட் ஆயிருச்சு. இந்த டேபிள்ல புதுசா ஏதாவது காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க. இங்க ஆட் காலம்ன் இருக்கு. சப்போஸ் ஐ வாண்ட் டூ ஆட் மை மதர் நேம் இஸ் மதர் நேம் அப்படின்னு போட்டு ஆட் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரோட லென்த்தும் ஒரு 100 கேரக்டர் இருக்கட்டும் அப்படின்னு ஆட் பண்றேன். ஸோ ஒரு டேபிள் ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா, திரும்ப காலம் ஆட் பண்ண முடியாதோ அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. டேபிள் ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா, நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு காலம் வேணாலும் இதுல நீங்க ஆட் பண்ணிட்டே போலாம். இல்ல அப்படின்னா ஆல்டர் கமாண்ட் இருக்கு. அந்த ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணி உங்களோட டேபிள்ல வந்து நீங்க காலம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஓகேங்களா? ஓகே. இப்ப நான் வந்து இல்ல இது எனக்கு வந்து மதர் நேம்ல வந்து எனக்கு கேரக்டர் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். இல்ல ஸ்டூடெண்டோட அட்ரஸ்ல காலத்துல வந்து இல்ல 300 கேரக்டர் பத்தாது. எனக்கு ஒரு 500 மினிமம் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அந்த காலத்தோட மாடிஃபை நேம் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த கேரக்டர் வந்து 500 அப்படின்னு இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்கிரீஸ் பண்ணி சேவ் பண்ணீங்க அப்படின்னா, இங்க பாருங்க 500 அப்படின்னு மாறிக்கும். ஓகேவா? ஸோ நீங்க டேட்டா டைப்ப நீங்க இன்கிரீஸ் பண்ணிட்டே போலாம். பட் வந்து நீங்க டேட்டா டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த காலத்தோட விட்த்த வந்து நீங்க குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதாவது கம்மி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அத கம்மி பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ப புதுசா ஒரு காலம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அதிகமான கேரக்டர்லாம் வச்சு காலம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, இந்த உள்ள டேட்டாலாம் அங்க அப்டேட் பண்ணிட்டு, அப்புறம் இந்த டேபிள வந்து டிராப் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட காலம் நேம் வந்து நீங்க ரீநேம் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாரி ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ எப்பயுமே வந்து ஒரு டீட்டெயில் ஆட் பண்ணும்போது எவ்வளோ கேரக்டர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒரு காலம் வந்து நேம் வந்து ரீநேம் பண்ணணும் அப்படின்னா, இங்க போயிட்டு நீங்க அட்ரஸ் இல்ல எனக்கு வெறும் அட்ரஸ்னே போதும் அப்படின்னு நீங்க இங்க ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப ரீநேம் பண்ண போறீங்க அப்படின்னாலே இங்க கீழ பாருங்க. இதோட ஆல்டர் கமாண்ட் ஓகேங்களா? வந்துரும். ஸோ உங்களுக்கு ஆல்டர் கமாண்ட வச்சு நீங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா ஆல்டர் கமாண்ட் வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இல்ல ஒரு இந்த காலத்த வந்து நான் டிராப் பண்ணணும். நான் ஒரு காலம் போட்டேன். டெஸ்ட்ன்னு ஒரு காலம் போட்டேன். நம்பர்ன்னு ஒரு காலம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த காலம் எனக்கு தேவையில்ல அப்படின்னா, இந்த காலத்த டிராப் பண்ணனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டிராப் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆல்டர் கமாண்டும் இங்க இருக்கு. ஓகேங்களா? பண்ணிட்டு இந்த கொரிய காப்பி பண்ணிட்டு, நீங்க SQL கமாண்ட்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணிக்கணும்? இங்க அப்டேட் பண்ணியும் நம்மளால டிராப் பண்ண முடியும். இங்க பாருங்க. நான் இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ அந்த காலம் வந்து இங்க போயிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டால வந்து நம்ம காலம் எப்படி ஆல்டர் பண்றோம், புதுசா ஒரு காலம் எப்படி ஆல்டர் பண்றோம், அப்புறம் வந்து நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற கேரக்டர் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றோம், ரீநேம் எப்படி பண்றோம், டிராப் எப்படி பண்றோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஒரு டேபிள்ல முக்கியமான ஆப்ஷன்ஸ்லாம் இது. ஓகேங்களா? ஒரு டேட்டா இன்சர்ட் பண்றது. உங்க டேட்டா வந்து உள்ள எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க, இன்சர்ட் ரோ பண்ணி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃபில்டர் கமெண்ட்ஸ் இருக்கு, கவுண்ட் எவ்வளோ ரெக்கார்ட் இருக்கு. வேற ஏதாவது ஒரு எக்ஸல் சீட்ல உள்ள டேட்டா வந்து இங்க லோட் பண்ணா லோட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த டேட்டா டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்னா இங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா? இப்ப வந்து ஸ்டூடெண்டோட நேம் வந்து எனக்கு வந்து யுனிக்கா இருக்கணும். பிளஸ் வந்து இண்டெக்ஸிங்கா இருக்கணும். அப்படின்னா, அப்ப இந்த காலத்த நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? என்ன காலம் வேணும்? ஸ்டூடெண்டோட நேம் வேணும். இந்த ஸ்டூடெண்டோட நேம் வந்து ஆல்வேஸ் யுனிக்கா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒரே மாரி நேம்ல தான் இருக்கும். ஒரே மாரி நேம்ல ஒரே மாரி நேம்ல இருக்க முடியாது. ஏன்னா ஒரே மாரி நேம்ல 2, 3 பேரும் கூட இருப்பாங்க. ஓகே. ஓகே. சோ நான் வந்து யுனிக்கான நேம வந்து நான் எடுத்து விட்டுறேன். ஓகே. இப்ப வந்து இதுல வந்து இண்டெக்ஸிங். இண்டெக்ஸ் நேம் வந்து இங்க கிரியேட் ஆயிருச்சு. என்ன காலம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்ப இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிருச்சா? இப்ப நம்ம ஸ்டூடெண்டோட நேம் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ சிஸ்டம் வில் ஷோ த ரெக்கார்ட் ஃபாஸ்டர். ஓகேங்களா? இதே மாதிரி இப்ப ஃபோன் நம்பர் வச்சு நம்ம பண்றோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் மாஸ்டர் போயாச்சு. இன்னொரு டைட்டில் ஆட் பண்றாங்க. இல்ல எனக்கு வந்து ஸ்டூடெண்டோட நேம் குடுத்தா, ஃபோன் நம்பர் குடுத்தா எனக்கு ரெக்கார்ட் வரும். அந்த மாரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ அந்த மாரி நம்ம எத்தனை இண்டெக்ஸ்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இண்டெக்ஸ்ல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் அப்படின்னு குடுத்துருங்க. ஓகேங்களா? இதுதான் இண்டெக்ஸோட நேம். ஓகேங்களா? இண்டெக்ஸோட நேமு இது ஃபோன். ஓகே. இப்ப இந்த ஸ்டூடெண்டோட மாஸ்டர். ஸோ இப்படி மூலமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, செக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ கண்டிஷன்ஸ்லாம் இங்க போடுறது. காலம்குள்ள வந்து டேட்டா வந்து என்ன மாதிரியான கரெக்டான டேட்டா வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்? அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதில கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்றது இங்க இருக்கு. இத கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ல செக் கன்ஸ்ட்ரெயின்ட் வேணுமா? ஆ ஃபாரின் கீ எனேபிள் பண்ணணுமா? பிரைமரி கீ எனேபிள் பண்ணணுமா? இல்ல யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வேணுமா? இல்ல கண்டிஷன்ஸ் என்ன கன்ஸ்ட்ரெயினோட எக்ஸ்பிரஷன் வேணும்? அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? இங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சைனை ட்ராப் பண்றதுக்கு இங்க இருக்கு. இப்போ கன்சைன் வந்து எப்பயுமே ஆல்வேஸ் எனேபிளா இருக்கும். ஸோ நீங்க இதை டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா, இங்க டிசேபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணிக்கலாம்? டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிசேபிள் பண்ண திரும்ப எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே? ஓகே. அடுத்து முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிகர். இந்த ட்ரிகர்ல நம்ம இந்த டேபிள்ல ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணும்போது, ஓகேங்களா? இந்த ரெக்கார்டுல இன்சர்ட் பண்ணும்போது, இங்க பாருங்க. இப்ப கிரியேட் அ டேட் அப்படின்னு வேணும். இதுல வந்து டேட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த கிரியேட் டேட் நீங்க சிஸ்டம்ல ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணும்போது, இது என்னைக்கு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணணும் பார்த்தீங்களா? அதுக்காக நான் வந்து ஒரு ட்ரிகர் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கிரியேட் ட்ரிகர்ன்னு குடுத்துக்கிறேன். இப்ப நம்ம ட்ரிகர் கிரியேட் ஆயிருச்சு. இப்ப இங்க இஃப் இன்சர்ட் இப்ப இன்சர்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன். அதாவது ட்ரிகர்ல வந்து இன்சர்ட் பண்ணும்போது, இல்ல அப்டேட் பண்ணும்போது, டெலீட் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ட்ரிகர் மூலமா நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து பிஃபோர் இன்சர்ட் அதாவது டேபிள்ல இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரிகர் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இது ஆஃப்டர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஆஃப்டர் அப்படின்னா இந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஆஃப்டர். ஓகேங்களா? இது வந்து இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் பண்ண போறேன். இப்போ இன்சர்ட்டிங் ஓகேங்களா? இன்சர்ட்டிங் இந்த இஃப் அப்படின்னு போட்டுட்டு இப்ப கிரியேட் டேட் இருக்கு பாத்தீங்களா? கோலன் நியூ டாட் அதாவது இந்த இடத்துல சின்டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கோலம் நியூ டாட் கிரியேட்டட்
ஆன் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த இடத்துல ஒரு கோலன் ஈக்குவல் டு சிஸ்டேட். இந்த சிஸ்டேட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எப்போ வந்து ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்றீங்களோ அந்த கரண்ட் டேட்டாபேஸோட டைம், டேட்டு டைமை வந்து சிஸ்டேட் எடுத்து இந்த டைமை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, காலம் இங்க என்ன இருக்கு? கிரியேட்டட் டேட்டா, கிரியேட்டட் டேட்னு நம்ம காலம் வச்சிருக்கோம். ஓகேங்களா? அந்த கிரியேட்டட் டேட்டுக்கு சிஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அசைன் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இது மூலமா நீங்க இதுல கண்டிஷன் போடணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். ஃபோன் நம்பர் ஆட் பண்ணும்போது மினிமம் ஒரு 10 கேரக்டர் இருக்கணும். இமெயில் ஆட் பண்ணும்போது இந்த அட்ரஸ் சிம்பிளா இருக்கணும். அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இல்ல உங்களோட அப்எக்ஸ்ல அப்ளிகேஷன் வந்து அங்க பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இங்க பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்கார்டை இப்ப இன்சர்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? இங்க டேட்டால இன்சர்ட் ரோ அப்படின்னு பார்க்க போறோம். இந்த டேட்டால வந்து ஐடி வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? நமக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் ஒரு டம்மி ஐடியா கொடுக்குறேன். ஸ்டூடெண்டோட நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ டிபார்ட்மெண்ட் ஒன்றுன்னு கொடுக்குறேன். ஐடி ஒன்று கொடுக்குறேன். இப்போ வந்து சென்னை, ஃபோன் நம்பர் 9597838741 ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கொடுத்தாச்சு. இந்த கிரியேட் டேட் வந்து சிஸ்டம் வந்து அதுவே கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ கிரியேட் பண்ணேன். நம்மளுக்கு ரெக்கார்டு கிரியேட் ஆயிடுச்சா? லாஸ்ட்ல பாருங்க, நம்மளோட கிரியேட் டேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டேட்டா எப்படி இன்சர்ட் பண்றோம், ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றோம், ஒரு டேட்டா எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி இப்ப பாத்தீங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டிடிஎல் கமாண்ட் அப்படின்ட்டு இருக்கு. இந்த டிடிஎல்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் எப்படி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணியிருக்கோம், இந்த டேபிள் என்னென்ன மாதிரியான இண்டெக்ஸிங் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த டேபிளுக்கு என்ன கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், இந்த டேபிளோட ட்ரிகர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இங்க வந்து இருக்கும், அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு புது டேபிள் நான் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன், நான் எப்பவுமே வந்து இந்த எஸ்கியூஎல் ஒர்க் ஷாப்ல பண்றத வந்து நான் இங்க வச்சு தான் கிரியேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஒரு புதுசா ஒரு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சேம் மெத்தட் இதே மாதிரி தான் வந்து இங்கே கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. அடுத்து சாம்பிள் queries எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ரன் பண்ணணும் பாத்தீங்களா? நீங்க செலக்ட் எழுதணும். ஓகேங்களா? எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மாஸ்டர், ஸ்டூடெண்ட் மாஸ்டர் அப்படின்னு செலக்ட் பண்றோம். நம்மளுக்கு வந்து இங்க ரெக்கார்டிங்க ஃபெச் ஆகி வருது. ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கிற காலம்ஸ் எல்லாம் வேணும் பாத்தீங்களா? இதோட காலம்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா யாருக்கு பார்க்கணும். இந்த சாம்பிள் கொரிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன காலம்லாம் அவைலபிலிட்டியா இருக்கோ அந்த காலம்லாம் இங்க வந்துடும். ஓகேங்களா? இப்ப இந்த ரெக்கார்டை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ இதை ரன் பண்றோம். நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகே. இல்ல எனக்கு காப்பி பண்ணாம டைரக்டா ரன் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க. இப்போ ரன் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் அப்படியே இங்க வந்து பேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை ரன் பண்ணிட்டு நம்ம ரெக்கார்டை பார்த்துக்கலாம். இப்போ இந்த டேபிளை நான் பிச் பண்ணும்போது இந்த எக்ஸ்பிளைன்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் வந்து என்னென்ன இண்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த டேபிளோட பிரைமரிக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு, ஸ்டூடெண்ட் நேம் இண்டெக்ஸிங்ல இருக்கு, ஃபோன் நம்பர் இண்டெக்ஸிங்ல இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் இந்த டேபிள் எடுக்கும்போது எவ்வளோ நேரம் எடுக்குது, டைம் எவ்வளோ எடுக்குது பாருங்க. ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்குது. ஓகேங்களா? ஏன்னா ரெக்கார்டு நம்மளுக்கு கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அதனால சீக்கிரமா எடுக்குது. அந்த காலம்ஸ் எல்லாம் இதுல என்னென்ன டேட்டா டைப்ல எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொரிய சேவ் பண்றோம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் மாஸ்டர் கொரி போட்டு நான் என்ன பண்றேன், என்னோட கொரிய வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த சேவ்டு எஸ்கியூஎல் கொரியில போயிட்டு நீங்க உங்க ரெக்கார்டை வந்து எப்ப வேணாலும் நீங்க ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி.
ஹிஸ்ட்ரில வந்து நம்ம எப்பப்போலாம் இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடண்ட், ஆல்டர் இந்த மாரி டேபிள்ஸ், கமெண்ட்ஸ்லாம் போட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ என்னென்ன டேபிள்லாம் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறோமோ, இதோட கமெண்ட்ஸ் எல்லாமே இங்க சேவ் ஆயிருக்கும் ஹிஸ்ட்ரில. தேவைப்படும் நம்மளுக்கு தேவையான காலத்த எடுத்துக்கலாம் இங்க. கிளிக் பண்ண அந்த டேட்டா வந்து இங்க மேல அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்ப டிராப் கமெண்ட் வேணும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் ஆட் பண்றேன். இந்த கொரி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க மேல வந்துரும். சேவ்டு எஸ்கியூஎல்லயும் வந்து இப்ப நான் டெமோ கஸ்டமரோட டேபிள் கொரி எனக்கு வேணும் அப்படின்னா, அதையும் இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? இங்கேயே எடுத்து காட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ, இப்ப இந்த எஸ்கியூஎல் ஒர்க் ஷாப்ல ஓகேவா? ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ்ல நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். மினிமம்ல உள்ள இந்த எஸ்கியூஎல் கொரி எப்படி ரன் பண்றோம்? ரிசல்ட் என்ன பண்றோம்? சேவ்டு எஸ்கியூஎல் என்ன? ஹிஸ்டரினா என்ன? அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ். சீக்வல் கமாண்ட் ரன் பண்றது. எஃப்எல் சீக்வல் கமாண்ட் ரன் பண்ணி பார்க்கறதுக்கு 2 டைப்ல இருக்கு. இங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ரெக்கார்டு. இந்த ஸ்க்ரீன்ல வரும்போது 10 ரெக்கார்ட்ஸ் வேணுமா? இல்ல 15 ரெக்கார்ட்ஸ் வேணுமா? 20 ரெக்கார்ட்ஸ் வேணுமா? இத பேஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட்ஸ வந்து இங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ரிசல்ட் வருது இல்லையா? இந்த ரிசல்ட் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க கீழ பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் கீழ இங்க டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. டவுன்லோட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட இந்த டேட்டா வந்து சிஎஸ்வி ஃபார்மேட்ல ஓப்பன் ஆகும். அந்த சிஎஸ்வியோட ஃபார்மேட்ட இங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க. ஸோ நம்மளோட டேட்டா வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நெறைய ரெக்கார்ட வந்து நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணிக்கலாம் இங்க பாருங்க. இந்த மாரி வச்சுக்கிறேன். இந்த மாரி பேர் வச்சுக்கிறேன். இது பேர வச்சுக்கிட்டு, இங்க ஒரு டிஃபரெண்ட் டைப்ல பேர் வச்சுக்கிறேன். இங்க ஒரே மாரி பேர் நெறைய வரக்கூடாது. டிபார்ட்மெண்ட் ஐடி எல்லாமே ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அப்படி ஒரே டிபார்ட்மெண்ட். என்ன பிளேஸ் டீட்டெயில் ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நான் ஒரு சாம்பிளான ஒரு ரெக்கார்ட் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாரி வெளியில எக்ஸ்டர்னலா இருக்க ரெக்கார்ட் இருக்கு. இந்த கிரியேட் அ டேட் அப்படிங்கிற காலத்த வேணா டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். இந்த ரெக்கார்ட வந்து எப்படி பல்க்கா உள்ள லோட் பண்றது அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? நான் அகைன் ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் போறேன். இங்க போயிட்டு ஸ்டூடெண்ட் மாஸ்டர்ல போயிட்டு டேட்டால போயிட்டு இங்க லோடு டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த லோடு டேட்டால போயிட்டு நான் என்ன பண்றேன்? உங்களோட எஸ்கியூஎல் இந்த ரிப்போர்ட்ட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு எந்த டேபிளா லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்க பாருங்க. ரெக்கார்ட் எல்லாம் இங்க வந்துருச்சு. அப்ப லோடு டேட்டான்னு கொடுத்தீங்க அப்படின்னு தெரியுங்களா? ஒன் ரோ ரிஜெக்டட். கன்ஸ்ட்ரெயின் எரர் இருக்கு. ஓகே. இப்போ வியூ டேபிள்னு கொடுத்தோம் அப்படின்னா, இந்த டேபிள் இங்க பாருங்க. நம்ம அந்த சிஎஸ்சியில் உள்ள ரெக்கார்ட் எல்லாமே இங்க லோட் பண்ணியாச்சா? ஓகே. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ரெக்கார்டை வந்து எக்ஸல் ஃபைல்ல இருந்து இங்க லோட் பண்ணிக்கலாம். இல்ல அபெக்ஸ்ல அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு அங்க இருந்து டேட்டா என்ட்ரி பண்ணியும் நீங்க பண்ணிக்கலாம். எல்லா அபெக்ஸ்ல டேட்டா லோடிங் மெத்தட் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த டேட்டா மெத்தட் மூலமாவும் அப்ளிகேஷன்ல இருந்து டேட்டா டேட்டா வந்து லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்ல நம்ம என்னென்ன இருக்கு ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுல உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்ப சீக்வல் கமெண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓகே. இந்த ஃபைண்ட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபைண்ட் டேபிள் சொல்லலாம். ஓகே. இங்க டேபிள் இருக்கு, வியூ இருக்கு. இந்த வியூவை செலக்ட் பண்ணிட்டு கோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இங்க உங்க டேபிள் பிளஸ் வியூ எல்லாமே இங்க வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வியூல உள்ள நான் டேட்டா எடுக்கணும் அப்படின்னா, இந்த வியூல உள்ள டேட்டாவை இங்க நான் லோட் பண்ணிக்கலாம். இங்க அப் அண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னீங்களா, நம்ம கொரி வந்து இங்க அப் அண்ட் ஆயிரும். நீங்க டேட்டாவை இது மூலமா ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்ப ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட் மாஸ்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா? அதுக்கு ஒரு வியூ கிரியேட் பண்ணலாம். அது எப்படி கிரியேட் பண்றதை நான் சொல்லி தரேன் பாருங்க. இப்ப இந்த ஸ்டூடெண்ட் மாஸ்டர் இருக்கா? இந்த சாம்பிள் கொரீஸ்ல போயிட்டு இந்த கொரிய வந்து ரன் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட கொரி இங்க வந்துரும். ஓகேவா? இப்ப இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டேபிளுக்கு ஒரு வியூ கிரியேட் பண்ணிருக்கோம். வியூ கிரியேட் பண்றதோட சின்டெக்ஸ் என்னன்னு பாருங்க. கிரியேட் வியூ வியூவோட நேம் அதாவது எப்பவுமே வியூ கிரியேட் பண்ணும்போது வி அப்படின்னு போட்டுங்க. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் மாஸ்டர் ஹேஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல வியூ கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா? இன்னைக்கு
09 செப்டம்பர் 23 கிரியேட்டர். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கங்க. இது எப்படின்னா, இது எப்போ யாரு கிரியேட் பண்ணா? ஸோ எப்பவுமே வந்து நீங்க ஏதாவது ஒரு புதுசா வேற ஒரு டெவலப்பர் ஒரு கால் ஆட் பண்றாங்க அப்படின்னா, இந்த இந்த டேட்ல வந்து அவங்க இந்த கால் ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணிருப்பீங்க. வேற ஒருத்தவங்க வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணி போயிருப்பாங்க. அப்ப வந்து யார் எப்ப கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஸ்டூடெண்ட்டோட வியூ கிரியேட் ஆயிடுச்சு. அந்த வியூ போய் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம். நீங்க போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ணும்போது இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற வியூ இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப இந்த டேபிள்ல வந்து செலக்டட் ஸ்டார் ஃப்ரம் வி ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் மாஸ்டர் பாருங்க. ரெக்கார்டு குயிக்கா வந்துருச்சா? ஸோ இதான் வியூ. ஓகேவா? ஸோ நம்ம ரிப்போர்ட் போடும்போது எப்பவுமே வந்து அந்த வியூவை யூஸ் பண்ணி தான் நம்ம எப்பவுமே வந்து ரிப்போர்ட் போடுவோம். டைரக்டா டேபிள்ல இருந்து நம்ம ரெக்கார்டா எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி இந்த ரீட் ரைட் நடந்துட்டு இருக்கனால ரெக்கார்டு வந்து ரிப்போர்ட் வந்து ஸ்லோ ஆயிடும். அதுக்காக நான் சொல்றேன். ஓகே. இப்ப அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்கியூஎல் ஆர்டர் ப்ரௌசர்ல டேபிள் முன்னாடி கிரியேட் பண்ணி அப்டேட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த மெத்தடுக்கு முன்னாடியே வந்து இந்த குயிக் எஸ்கியூஎல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இங்க வந்து நீங்க ஏதாவது டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்றீங்க, அதை அப்லோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குயிக் எஸ்கியூஎல் கிரியேட் பண்ணும்போது நீங்க ஏதாவது டேட்டா நீங்க எஸ்கியூஎல் கமெண்ட்ஸை நீங்க அப்டேட் பண்ணிக்கிறதுனா இங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டே வரோம். அதுக்கேத்த மாதிரி அதோட டேட்டா டைப்ஸ்லாம் இங்க கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பாருங்க நீங்க. இப்போ நான் போயிட்டு குயிக் சீக்வல் அப்படிங்கிற ஒரு கமாண்டை ரன் பண்றேன். ஓகேங்களா? இந்த கமாண்ட்ல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. இந்த மாடல்ஸ்ல என்ன பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உங்க டேட்டா பேஸோட அந்த ஸ்கீமாவோட மாடல்ஸ் டேபிள்ஸ் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில டிபார்ட்மெண்ட் மாஸ்டர் எம்ப்ளாயி மாஸ்டர் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் எம்ப்ளாயோட ஸ்கில்ஸு ப்ராடக்ட் சேல்ஸு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ஸு டு டூ ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே அந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டேபிள் வந்து நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணிக்கிறேன் அந்த லோடு மாடலா கொடுக்குறேன். லோடு மாடலை கொடுத்தேன் அப்படின்னா இங்க டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். என்ன டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்டோட நேம் என்ன, டிபார்ட்மெண்டோட லொகேஷன் என்ன, கண்ட்ரி என்ன. ஓகேங்களா? அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே எம்ப்ளாயிஸ். ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் கீழே எம்ப்ளாயிஸ். இந்த டிபார்ட்மெண்டோட எம்ப்ளாயிஸோட நேம் என்ன, இமெயில் என்ன, அவங்களோட காஸ்ட் என்ன, டேட் என்ன, டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இதுல இந்த நீங்க டைப் பண்ண இதோட காலம்லாம் இங்க கிரியேட் ஆயிட்டே வரும். இதுக்கு வியூ கிரியேட் பண்றது இந்த வியூன்னு கிரியேட் பண்ணிட்டு எம்ப்ளாயி எம்ப்ளாயோட வியூ டிபார்ட்மெண்டோட வியூ எம்ப்ளாயீஸ் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு வியூ. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? இவர் டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துட்டு இன்சர்ட் ஃபோர்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா ஃபோர் டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்சர்ட் கமெண்ட்ல வந்துடும். எம்ப்ளாயிஸ்னு கொடுத்துட்டு 14 ரெக்கார்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு 14 எம்ப்ளாயி அதாவது சாம்பிள் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறது இல்லை அப்படின்னா நீங்க வெறுமனே டேபிள் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஆப்ஜெக்ட்டை வந்து நீங்க டேட்டாவை டைரக்டா டைப் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதான் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். எப்படின்னு பாருங்க. ஓகே. இதுல வந்து டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட்ல நேம் இப்போ பாருங்க நான் இப்போ நேம் தான் கொடுத்துருக்கேன். நேம்னு கொடுத்தா டிபார்ட்மெண்ட்ல இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டோட டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு யூனிக் ஐடி ஜெனரேட் பண்றதுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அதுவே பிரைமரி கீ அப்படிங்கிற செட் பண்ணிக்கிடுச்சு. நாள் எல்லாமே போட்டுக்கிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எம்ப்ளாய் அதாவது டிபார்ட்மெண்ட் நேம் நான் என்ன பண்ணிக்கிறேன் டிபிடி நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வேர் கேர் அப்படிங்கிறத நான் இங்க என்ன ஷார்ட் டேர்ம் அப்படின்னா விசி அப்படின்னு வச்சுட்டு 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? டிபார்ட்மெண்டோட நேமு இந்த டிபார்ட்மெண்ட்ல வேற என்னென்ன காலம்லாம் இருக்கு டிபார்ட்மெண்ட்ல செக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? விசி அது வந்து ஒரு 15 வச்சுக்கிறேன். ஓகே கிரியேட்டட்
ரைட் அப்படின்னு வந்து இப்ப பாருங்க, இப்ப எனக்கு மினிமமா அந்த சில காலம் மட்டும் போதும். நான் இங்க கிரியேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த டிபார்ட்மெண்டோட டேபிள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? இது இப்ப வியூ கிரியேட் பண்றேன். டிபார்ட்மெண்ட் அப்படின்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு உண்டான வியூ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இங்க கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்ப இந்த SQL ஸ்கிரிப்ட சேவ் பண்ணிக்கிறேன். டிபார்ட்மெண்ட் நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப ரிவ்யூ பண்ணிட்டு ரன் பண்ண போறேன். டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. ரன் அப்படின்னு குடுக்குறேன். ரன் ரன் ஆயிடுச்சு. இந்த டிபார்ட்மெண்ட் வச்சு நான் ஒரு ஒரு சின்ன ஆப் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? கிரியேட் அன் அப்ளிகேஷன். டிபார்ட்மெண்ட் நான் டேட்டா என்ட்ரி பண்ண போறேன். ஸோ அதுக்காக வந்து ஒரு சின்னதா ஒரு ஆப் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் அப்ளிகேஷன் ரன் பண்றேன். டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு டிபார்ட்மெண்ட் நேம். இப்போ வந்து என்ன டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். டேட்டா என்ட்ரி பார்த்தீங்களா? தேங்க்யூ. சிவில் இன்ஜினியரிங். ஓகே. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் வந்துருச்சா? இந்த டிபார்ட்மெண்ட்டையும் இந்த எம்ப்ளாயி ஒண்ணு கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றேன். நான் என்ன பண்றேன், ஒரு இன்டராக்டிவ் ரிப்போர்ட் வித் ஒரு ஃபார்ம். சரிங்களா? எம்ப்ளாயி ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் லிஸ்ட் எனக்கு ஒரு ஃபார்ம் வேணும். சரிங்களா? அது வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட்டோட மாஸ்டர் ஒரு டயலாக்ல எந்த டேபிள் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற டேபிள். ஓகேங்களா? நேவிகேஷன்லாம் பை டிஃபால்ட்டா என்ன இருக்கு. நான் இப்போ கிரியேட் பண்றேன். ஐடி வந்து பிரைமரி கீ. இப்போ பாருங்க, இப்போ ஸ்டூடெண்ட் வந்துருச்சு, டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ டிபார்ட்மெண்ட்ல இந்த டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண டிபார்ட்மெண்ட் ஐடி ஒன்றுன்னு சேவ் ஆயிருக்கும். நான் இந்த இடத்துல அதாவது இந்த கிரியேட் பண்றோம் பார்த்தீங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு பதிலா நான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை செட் பண்ணுறேன். எப்படின்னு பாருங்க, இந்த இடத்துல பாப்அப் எல்ஓவி அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இதுல உங்களோட எஸ்கியூஎல் queryல பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் டிபிடி டிபிடி டிஸ்பிளே ஐடி வந்து ரிட்டர்ன் ஃப்ரம் டிபிடி ஆப்ஜெக்ட் வந்து டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டிபிடி நேம் ஐடி ஐடின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? கொடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு நான் நம்ம ஃபார்ம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இங்க பாப்அப்ல வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஒரு புதுசா ஒரு நேம் கிரியேட் பண்ணும்போது இங்க பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ வந்து ஒரு பேர் கிரியேட் பண்றேன். ஒரு பேர் கிரியேட் பண்றேன். சிவில் இன்ஜினியரிங் போட்டுறேன். ஓகேங்களா? அது வந்து ஃபோன் நம்பர் ஏதாவது நான் வந்து டீடைல்ஸ் எல்லாம் அடிச்சு நான் என்ன பண்றேன், ரெக்கார்ட்ஸ் வந்து நான் சேவ் பண்ணி இங்க பாருங்க, இப்போ சிவா வந்துருச்சு. டிபார்ட்மெண்ட் ஐடி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா?
இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஷோ ஆயிட்டு பார்த்தீங்களா? இது வந்து எனக்கு நேம் வரணும் அப்படின்னா எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்க. இந்த லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லிஸ்ட்டை வந்து நான் குயிக் எடிட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த கொரியில நம்மளுக்கு எப்பயுமே வந்து டிபார்ட்மெண்ட் தானே வந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வியூ கிரியேட் பண்ண போறோம். இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வியூ கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? வி ஸ்டூடெண்ட் மாஸ்டர் கிரியேட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஸ்டூடெண்ட்ல இந்த ஸ்டூடெண்டோட டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு பதிலா ஒரு அந்த காலத்தை வந்து டிபார்ட்மெண்டோட நேம் காலத்தை வந்து நம்ம இதை கொடுக்க போறோம். அதை எப்படி கொடுக்குறோம்னு பாருங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கட்டும். செலக்ட் பிபிடி நேம் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்து இந்த ஸ்டூடெண்டோட டிபிடி ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் நேம் கமா அப்படின்னு கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஐடி ஷோ ஆகும். இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் நேம் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த நேம் பதிலாக நான் என்ன பண்ணுறேன், நேம் இங்கே கொடுத்தாச்சு. இப்போ இந்த வியூ வந்து மறுபடியும் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். ஏன்னா இந்த வியூ வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ அந்த வியூ வந்து திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், ஓவர் ரைட் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களோட ஆப்ஜெக்ட் ப்ரௌசரில் வந்து சீக்வல் கமெண்ட்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டா வியூ கிரியேட் ஆகிரும். மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் வியூ ஸ்டூடெண்ட் மாஸ்டர்லாம் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிபார்ட்மெண்ட் நேம் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் லிஸ்ட். இந்த டேபிளுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வியூவை யூஸ் பண்ண போறேன். வியூ ஸ்டூடெண்ட் மாஸ்டர் அப்படின்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பாருங்க இந்த டிபார்ட்மெண்ட் நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ஐடியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் ரிப்போர்ட்டை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற காலம் வந்து ஃபுல்லாக இங்கே கிட்டபிள் இருக்கும். அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா ஆக்ஷனில் போயிட்டு காலம்ஸில் போயிட்டு இந்த காலம்ஸ் இங்கே ஓப்பன் ஆயிரும். இது வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டு நேமு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டு வச்சுட்டு இந்த ரிப்போர்ட் வந்து டிஃபால்ட் ஃபார்மெட்டாக சேவ் பண்ணி வச்சிடலாம். டிஃபால்ட் ஃபார்மெட்டாக சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ஸ்டூடெண்டோட நேம் என்ன, இதோட டிபார்ட்மெண்ட் என்ன, அட்ரஸ் என்ன, இந்த டீட்டெயில் என்ன எல்லாமே கரெக்டாக வரும். ஓகேங்களா? எடிட் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டேட்டாவை பார்க்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறோம், இன்னொரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறோம், அந்த டேபிளை எப்படி இங்கே கால் பண்ணுறோம், வியூ எப்படி கிரியேட் பண்ணுறோம், ஓகேங்களா? வியூவில் எப்படி புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணுறோம், ஃபார்ம்ல ரிப்போர்ட் எப்படி கால் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக எப்படி வியூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேவா? ஆப்ஜெக்ட் ப்ரௌசரில் எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட்லாம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ தெளிவாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த நீங்கள் டேட்டா லோடு பண்ணும்போது ஏற்கனவே இங்கே உள்ள லோட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அந்த லோட்ஸ் மெத்தடை பார்த்துக்கங்க, சாம்பிள்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ இந்த லோடு மெத்தட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்க டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி எம்ப்ளாயோட ஸ்கில்ஸ் இதெல்லாம் பிட்ஸ்லாம் வருது. ஸோ இதுல எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ரெஃபர் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ இந்த கமெண்ட்ஸ்ல என்ன விசி 255னா என்ன, ஓகேங்களா? அப்புறம் வந்து நேம்லாம் என்ன, எவ்வளோ கேரக்டர் எடுக்குது, நேம் கொடுத்தா எவ்வளோ கேரக்டர் எடுக்குது, இமெயிலுக்கு வந்து எவ்வளோ கேரக்டர் எடுக்குது, நேம் கொடுக்காது கொடுக்காட்டாலும் 255 கேரக்டர் எடுத்திருக்கு. இந்த ஜாப்க்கு வந்து 255 தேவையில்ல அப்படின்னா ஒரு 100 கேரக்டர் போதும் அப்படின்னா அந்த 100 மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கிறது. ஓகேவா? இப்போ லாஸ்ட்ல வச்சு ஒரு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா திரும்ப ஸ்க்ரீன் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். இந்த டேட்டா வந்து நீங்கள் என்ன ஆகும், திரும்ப ரீஅப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் வேற என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க. ஸோ இதோட ஹெல்ப் வேணும் அப்படின்னா இங்கே ஹெல்ப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா டைப்லாம் என்ன மாதிரி டேட்டா டைப்லாம் கொடுக்கலாம், நம்பர்னு கொடுத்தாலும் எடுத்துக்கிறோம், நம்பர்னு கொடுத்தாலும் எடுத்துக்கிறோம், இன்ட்னு கொடுத்தாலும் எடுத்துக்கிறோம், இன்டீஜர் கொடுத்தாலும் எடுத்துக்கிறோம், டின்னு கொடுத்தாலும் எடுத்துக்கிறோம், டேட் கொடுத்தாலும் எடுத்துக்கிறோம், டிஎஸ் டைம் ஸ்டாம்ப் கொடுத்தாலும் எடுத்துக்கிறோம், இல்லை ஃபுல்லாக கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? விசி 32K அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 32,000 கேரக்டர் இந்த மாரி சைஸ்ல எழுதணும். சிலாபு, பிலாபு, ஜேசன், ஃபைல் ஃபார்மேட். ஸோ இந்த மாரி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்து இதோட டேபிள்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் இன்சர்ட் கமாண்ட் குடுக்குறோம். அப்புறம் இன்சர்ட் எத்தனை கேரக்டர் குடுக்கணும். ஓகேங்களா? ரீசெட். ஸோ இந்த மாரி கமாண்ட்ஸ்லாம் இருக்கு. காலத்துக்கு என்னென்ன குடுக்கணும். இண்டெக்ஸிங் கிரியேட் பண்ணணும். யூனிக் இண்டெக்ஸ், செக் கன்ஸ்டன்ட்ஸ், அப்புறம் வந்து டிஃபால்ட் என்ன குடுக்கணும். வேல்யூ என்ன குடுக்கணும். அப்பர் லோயர் என்ன குடுக்கணும். ஓகேங்களா? நாட் நல்லா எப்படி குடுக்கணும். பிட்வீன்ல எப்படி குடுக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டிஃபைன் பண்ணி குடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ வியூக்கு அதே மாரி தான். வியூ வந்து என்ன மாரி வியூ கிரியேட் பண்ண போறோம். என்ன டேபிள் நேமு, ஆப்ஜெக்ட் நேம் என்ன. அதாவது டிபார்ட்மெண்ட் நேம்ங்கிறது வியூ அதில என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் குடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகே. அடுத்து செட்டிங்ஸ். செட்டிங்ஸ்லாம் ஏபின்னா என்ன, ஆடிட் கால்னா என்ன, கம்ப்ரஸ்னா என்ன, டிகம்ப்ரஸ் மெத்தட்னா என்ன, அப்புறம் வந்து டேட்டு, ட்ராப்பு இந்த மாரி நெறையா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில சில சாம்பிள்ஸ்லாம் இருக்கு. நம்ம லோட் பண்ணி பார்க்கணும்னா தான் என்ன பண்ணிக்கலாம், லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் குயிக் சீக்வல். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நம்ம அப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும் நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடியது, இம்பார்ட்டன்ட்டா கவர் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் ப்ரௌசர், குயிக் சீக்வல் அண்ட் வந்து நம்ம அந்த எஸ்கியூஎல் ஒர்க்ஷாப் அப்படிங்கிறத சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் இருக்கு. எஸ்கியூஎல் ரெஸ்ட்ஃபுல் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, இது நெறையா வேலைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து அடுத்த செஷன்ஸ்ல நம்ம கண்டிப்பா இத பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப சொல்லுங்க. நான் உங்களுக்கான டவுட்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்றேன். ம். கொஸ்டின் அண்ட் செஷன் ஸ்டார்ட்ஸ் நவ். சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க? இன்னைக்கு கிளாஸ் யாராவது நல்லா போச்சு, இன்ட்ரஸ்டிங்கா போச்சா? இல்ல போர் அடிச்சதா? ஃபீட்பேக் ஃப்ரம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ அந்த பெர்சன்ட் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நெறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்து ஃபீட்பேக் குடுத்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த செஷன் வந்து எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு டிப்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனிபடி யாராவது ஒரு ஆள் குடுக்கலாமா? ஸோ வாலண்டியர்ஸ் வந்து நெறைய வரணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நெறைய பேருக்கு கிடைக்கும். ஆனா நெறைய பேரு பேச மாட்டோம். ஓகேங்களா? கிளாஸ் புரிஞ்சதா இன்னைக்கு? யாருக்காவது? எனிபடி? எனி கமெண்ட்ஸ்? ஒண்ணுமே இல்லையா? ஓகே. எஸ் சார் அண்டர்ஸ்டூட். வாய்ஸ்ல பேசலாமே. மியூட்ட எடுத்துட்டு அன்மியூட் பண்ணிட்டு யாராவது ஒரு ஆள் ஃபீட்பேக் குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாருக்கும். அபிஷேக், சொல்லுங்க. ஓகே. சார் குட் மார்னிங் சார். சார் நீட் அண்ட் கிளியரா இருக்குங்க சார். இன்னொன்னு ஓகே. எப்படி சொல்லணும், நீங்க சொன்ன விதமும் சரி, நீங்க எடுத்த காமிச்சும் சரி, உங்களை நீங்க ரெப்ரசென்ட் ஓகே. பண்ணதும் சரி, எல்லாமே நீட்டா ஒரு ஃப்ரெஷருக்கு எப்படி புரியணுமோ அது மாதிரி கிளியரா எடுத்து சொன்னீங்க சார். ஆக்சுவலா நான் எதிர்பார்த்தது ஓகே. இல்லை, ரெஸ்டிபிள் சர்வீஸும் எதிர்பார்த்தேன். நீங்க ஏன்னா அதுல தான் நான் நிறைய டவுட் இருக்கு எனக்கு. அதை மட்டும் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக நல்லா எடுத்து ஒரு வீடியோவா உங்க யூடியூப் சேனல் அப்லோட் பண்றேன் சார். எப்போ வேணா நான் அங்க எடுத்து பாத்துக்கிற மாதிரி. ஏன்னா ஆக்சுவலா நான் ரொம்ப இப்போ தேங்க்ஸ்ங்க. உங்களோட எல்லா ஓகேங்களா. வீடியோவும் பார்த்தா ரெஸ்ட்ஃபுல் நான் சர்வீஸ ரெஃபர் பத்தி பண்ணி நம்ம இப்போ அடுத்த நான் கொஞ்சம் கொஞ்சமா செஷன்ஸ்ல டெவலப் வந்து பண்ணிட்டு ஒரு இருக்கேன். கம்ப்ளீட்டா ஒரு ஸோ ரிவ்யூ வந்து அதுல நம்ம எல்லாத்தையுமே போடலாம். அப்லோட் ஓகேங்களா? பண்ணிடுங்க. நான் ஸோ அது அங்கேருந்து நெறைய யூஸ்ஃபுல்லா நிறைய நோட்ஸ் இருக்கும். எடுத்துக்கிறேன் சார். அடுத்தடுத்த செஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து அதுக்கேத்த மாரி வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க் யூ. சண்முகப்பிரியா, செஷன் வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் அண்ட் ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்ஸ்ங்க. வேற யாராவது காலேஜ்ல இருந்து கமெண்ட்ஸ் குடுக்கலாமா?
ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? இப்ப ஆன்லைன்ல யாஹ் தேங்க் யூ. So thank you so much for the valuable session, and definitely our students have gained insights from this தேங்க் யூ session. ஃபார் கிவன் And வண்டர்ஃபுல் nice to know ஆப்பர்ச்சுனிட்டி. about your ஸோ blogs ஆக்சுவலா and வந்து other writings கற்கோள் which are ராஜன் வந்து pleasure இந்த and the மாதிரி student செஷன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் community எடுத்து can பண்ணிட்டு make இருக்காரு. use அது of. போக சில Thank you for the வாலண்டியர்ஸ்லாம் work வந்து and இந்த for மாதிரி your கொடுத்துட்டு time, இருக்காங்க. sir. ஸோ சாட்டர்டேனாலே ஃபுல்லா வந்து ஆஃபீஸ் மீட்டிங் அது இதுன்னு ஃபுல் பிஸி ஷெட்யூலாக இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது மூலமா ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கறதுக்காக வந்து இந்த மாதிரி செஷன்ஸ்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அடுத்தடுத்த செஷன்ஸ் வந்து இதே மாதிரி கண்டக்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் வந்து அந்த செஷன்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ விஷ் யூ ஆல் த வெரி வெரி பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. தேங்க்யூ ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நான் எக்ஸிட் ஆகிக்கிறேன். அடுத்த செஷன் வந்து உத்தமன் செல்வன் வந்து எடுப்பாங்க. பார்த்து. ஓகே. தேங்க்யூ. Thank you, sir.